ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஆக்ஷனுக்கு முன்பு சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணக்கூடிய வீரர்களுடைய அப்டேட் வெளியாயிருக்கு. இதில் தலை எம்எஸ் டோனியை சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணுவாங்களா, எதனால சிஎஸ்கே தலை எம்எஸ் டோனியை ரீட்டர்ன் பண்ணுறாங்க, சிஎஸ்கே தரப்புலேருந்து வந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் சிஎஸ்கே பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே ஆர்சிபியால் ஃப்ளையாக போகாமல் வெளியேறினதுக்கு பிறகு 2025லையும் சிஎஸ்கேனிக்காக தலை எம்எஸ் டோனி விளையாடணும், அந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற்று பிறகு டோனி ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ரசிகர்களுடைய கனவாகவும் அது இருக்குது. இந்த நிலையில் தான் 2025 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்பு சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணக்கூடிய வீரர்களுடைய அப்டேட் வெளியாயிருக்கு. ஏற்கனவே ஐபிஎல் நிர்வாகம் நடத்தின கூட்டத்தில் பல அணிகள் 5லேருந்து 6 வீரர்களை ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டர்ன் பண்ணக்கூடிய வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னதுனால ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் 5லேருந்து 6 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற புதிய ரூல்ஸை ஐபிஎல் நிர்வாகம் அறிவிக்க போகிறாங்க. இதனால சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணக்கூடிய வீரர்கள் லிஸ்ட்டில் டோனி இருக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஐபிஎல் விதிப்படி ஒரு அணி 4 இந்திய வீரர்களையும் 2 அப்படின்னா ஒரு வெளிநாட்டு வீரர்களை ரீட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விதியை ஆக்ஷனுக்கு முன்பு அமல்படுத்த போகிறாங்க. இதன்படி சிஎஸ்கே 2025 ஆக்ஷனுக்கு முன்பு 5லேருந்து 6 வீரர்களை ரீட்டர்ன் பண்ண போகிறாங்க. அதில் தலை எம்எஸ் டோனியும் இருக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு முன்பு யாரை எப்படி ரீட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சிஎஸ்கே முதல் வீரராக ஜடேஜாவை தான் ரீட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா 2023 ஆக்ஷனுக்கு முன்பு சிஎஸ்கே 18 கோடி ரூபாய் கொடுத்து முதன்மை வீரராக ஜடேஜாவை ரீட்டர்ன் பண்ணாங்க. இதனால் 2025 ஆக்ஷனுக்கு முன்பு ஜடேஜாவை 20லேருந்து 25 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே முதன்மை வீரராக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இரண்டாவது வீரராக சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேட்வாலை சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணுவாங்க. இவரை 18லேருந்து 15 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. மேலும் டோனியை ருத்ராஜ் கீழே சிஎஸ்கேக்காக விளையாண்டதுக்கு பிறகு சிஎஸ்கே யார் ஆக்ஷனில் எடுத்தாலும் அவர் ருத்ராஜுக்கு கீழே தான் விளையாடணும் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடியாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ மூன்றாவது வீரராக சிஎஸ்கே ஃபாரின் ஃபாஸ்ட் பாலரான பதிரானாவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பதிரானாவால தான் சிஎஸ்கே 2022 ஆண்டு கோப்பையை வெற்றி பெற்றாங்க. பதிரானா இல்லாமல் போனதுனால தான் ஆர்சிபி அணிக்கூட தோற்று சிஎஸ்கே பிளேயா வாய்ப்பு இழந்தாங்க. ஸோ முதன்மை வீரராக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 14 கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ மூன்றாவது வீரராக 14 14லேருந்து 12 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நான்காவது வீரராக சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு முன்பு சிவம் தூபேவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சிவம் தூபே தற்போது ஹர்திக் பாண்டியாவுக்கு அடுத்த ஆல்ரவுண்டராக உருமாறியிருக்கார். பேட்டிங் பந்து வீச்சில் வேர்ல்டு கப் மற்றும் இந்திய அணிக்காக சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டு இருக்கார். இதனால சிஎஸ்கே இவரை கலட்டி விட மாட்டாங்க, ஆக்ஷன்லையும் போய் எடுக்க முடியாது. ஏன்னா இவரை 15லேருந்து 20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க அணிகள் போட்டி போடுவாங்க. இதனால ஆக்ஷனுக்கு முன்பு சிவம் தூபேவை 10லேருந்து 8 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ சிஎஸ்கே 5வது வீரராக தலை எம்எஸ் டோனியை ரீட்டர்ன் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது 2025 ஆக்ஷனுக்கு முன்பு 3லேருந்து 4 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணுற ரூல்ஸ் இருந்தால் டோனி ஐபிஎல் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவிக்கிறது கன்ஃபார்மாக இருந்தது. ஆனால் தற்போது 5லேருந்து 6 வீரர்களை ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற புதிய ரூல்ஸ் இருக்கிறதுனால, மேலும் இம்பார்ட் பிளேயர் விதியும் அடுத்த வருடம் செயல்பட போகிறதுனால டோனி அவர்கள் 2025 ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கேனிக்காக விளையாடுறது அதிகாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் சிஎஸ்கே டோனியை 5வது வீரராக ரீட்டர்ன் பண்ணுறாங்க. இதற்கு முக்கிய காரணம் டோனி 2025 ஆண்டு இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி பேட்டிங் மட்டும் விளையாட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோனிக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே பல தரமான வீரர்கள் உருவாகிருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமை தர வகையில் டோனியை 5வது வீரராக சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ 6வது வீரராக சிஎஸ்கே ஒரு ஃபாரின் வீரரை ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே பதிரானாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால சிஎஸ்கே முதன்மை ஃபாரின் வீரராக கலக்கிட்டு இருந்த மோயின் அலி, டெவான் கான்வே, ரஷின் ரவீந்திரா, முஸ்தபிசுர் ரஹ்மான் போன்ற ஃபாரின் வீரர்களில் யாராச்சும் ஒரு ஆளை 6வது வீரராக சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. ஸோ ஆக்ஷனுக்கு முன்பு 5லேருந்து 6 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணுற ரூல்ஸை பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் அமல்படுத்த போகிறதுனால தலை எம்எஸ் டோனி 2025 ஆண்டு ஐபிஎல் போட்டியில் விளையாடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் சிஎஸ்கே எந்த 6 வீரர்களை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் தற்போது வெளியாயிருக்கு. ஸோ 2025 ஐபிஎல் போட்டியில் டோனி விளையாடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம சொன்ன இந்த 6 ரீட்டர்ன் லிஸ்ட்டில் டோனி 5வது வீரரை தான் ரீட்டர்ன் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிஎஸ்கே யாரை ரீட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.